श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्री कृष्ण जयंती भगवान श्री कृष्णर भगवान श्रीमन नारायण கிருஷ்ணனா அவதாரம் எடுத்த இந்த நாள், இந்த சமயத்தில் நம்ம இன்னைக்கு அந்த கிருஷ்ண ஜனனம் பத்தி கதை கேட்க போறோம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। स्वागतं कृष्णा सुस्वागतं कृष्णा स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा सुस्वागतं 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 कृष्णा। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। स्वागतं कृष्ण स्वागतं कृष्ण स्वागतं सुस्वागतं कृष्ण स्वागतं कृष्ण सुस्वागतं कृष्ण स्वागतं कृष्ण स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा सुस्वागतं कृष्णा स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा। कृष्णचंद्र भगवान की जय। कृष्ण नामம் சொன்னாவே, கிருஷ்ண ரூபம் தரிசிச்சாவே, நினைச்சாவே ஹிருதயத்திலும் அந்த கிருஷ்ணன் அவதாரம் எடுத்தாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நாள்ல ஒரு சமயத்திலோ எடுத்த அவதாரம் இல்லை கிருஷ்ணர். இப்போ எப்போ ஸ்மரிக்கிறோமோ நம்ம மனசு அந்த கிருஷ்ண ரூபம் கிருஷ்ண நாமம் தியானத்தினால பரவசமாகிறதோ அப்போ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாரு நம்ம ஹிருதயத்தில். ஒரு ஹிருதயத்திலையும் தனியா அவர் அவதாரம் எடுக்கணும் பக்தி மூலமா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தர் வியாச பகவான். வியாச பகவான் பக்தன் சொல்லலாமா பகவான் சொல்லலாமா? ரெண்டுமே சொல்லணும். அவரு வாழ்க்கை முடிச்சா பக்தனாவே இருந்து காட்டிட்டாரு. பகவத் சேவை பண்ணிட்டே இருக்கிறாரு. வேதங்களில் பிரிச்சு ராம புராணங்கள் ஏதி உப புராணங்கள் ஏதி அதெல்லாம் சிஷ்யர்களுக்கு சொல்லி பிரம்மசூத்திரத்துக்கு பாஷை அதெல்லாம் ஏதிட்டு சூத்திரங்கள் ஏதி
அதனால அவர் பக்தனாவை எடுத்துக்கணும். அவர் அவதாரம் அம்சம் అనేది அப்புறம் என்ன ஒரு விதத்துல பார்த்தா லோகத்துல நம்ம எல்லோரும் பகவானுடைய அம்சம் தானே. அப்ப நம்ம எல்லாரும் பகவானுடைய அவதாரம் இல்லையா? பகவான் அவதாரம் தான். ஆனா தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். அதுதான் பெரிய குறை. அந்த குறை நீக்கிறதுக்காக நமக்கு இப்படிப்பட்ட பரம பாகவதாள் பக்தாள் வரணும். அவங்க மூலமா நமக்கு அந்த பகவத்கதை சொல்லணும். ஸோ வியாச பகவான் பாரதத்துல கிருஷ்ணன் பத்தி கொஞ்சம் அங்கங்க அப்படி எழுதினா கூட முக்கியமா கிருஷ்ணனுடைய ஜனனம், அந்த பால லீலைகள் இதெல்லாம் ரொம்ப விஸ்தரிச்சு அவர் பாரதத்துல எழுதலை. மற்றொரு காரணத்தினால விவேக வைராக்கிய ஞானங்களே மையமா வச்சுக்கிட்டு பக்தி வரத்துக்காக நாரதர் சொல்லி வியாசர் பாகவதத்தினையும் எழுதிட்டாரு. அப்படிப்பட்ட அந்த பாகவதம் வியாசர் அவருடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி கிடைச்சது? நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த பாகவத கதை, கிருஷ்ண லீலைகள் இது எல்லாமே மற்றொரு பரமபக்தரான பாண்டவர்களுடைய பேரனான உத்தர கர்ப்பத்துல பிறந்த உத்தரனே அப்படிப்பட்ட பக்தர். அவள் ரொம்ப சிறந்த பக்தன். அவளுடைய பிள்ளை பரீட்சித் மகாராஜுக்கு சுகதேவர் உபதேசம் பண்றதுனால அந்த சுக பரீட்சித் சம்வாதமா நடந்த இந்த பாகவத கதை சூதரு சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்ல, அதுதான் நமக்கு கிடைச்சது. இப்போ நான் சொல்ல நீங்க எல்லாரும் கேட்குறீங்க இன்னைக்கு. அப்போ அந்த பரீட்சித்து பாகவத ஆரம்பத்தில் அவனையே கங்கை கரைக்கு வந்தா, அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம், தெரியும் நமக்கு. சாபத்தினால வந்தா 7 நாளுதான் வாழப்போறான். அப்படின்னா மனுஷன் என்ன பண்ணினவனே தெரிஞ்சுக்கிட்டான், உணர்ந்திருக்கான். அதனால நேர இனிமே பகவத் சிந்தனையே சரீரம் விடணும் அనే பாவத்தோட கங்கை கரையில உட்கார்ந்தா பகவானுடைய கிருபை பாருங்கோ. சுகதேவ மகாமுனி நினைச்சிட்டாரு, கதை சொல்றதுக்கு ஆள் வேணுமே. எனக்கு கிருஷ்ணன் மேல பக்தி இருக்கு, பிரேமம் இருக்கு. ஆனா எனக்கு கிருஷ்ண தத்துவம் முழுசா தெரியாதே. கிருஷ்ணன் நான் பார்க்கலையே. எங்க தாத்தாவோட பார்த்தாங்க. ஸோ கேட்கிறான் பரீட்சித்து, எங்க தாத்தா அவங்களை எல்லாரும் நீ காப்பாத்தின. அப்புறம் பரம பக்தனான என்னுடைய அம்மா எந்த கிருஷ்ணனுக்கு சரணாகதி பண்ணானோ அந்த கிருஷ்ணனுடைய கதை சொல்லுங்க. விஷ்ணு வம்சம், யாதவ வம்சம், கோகுலத்திலோ நந்த வம்சம், இவங்க எல்லாருக்கும் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணி எந்த கிருஷ்ணன் இந்த லோகத்திலோ இருந்து எல்லாருக்கும் நடுவில் அநேக லீலைகள் பண்ணி தர்மத்தினை பிரதிஷ்டாபம் பண்றதுக்காக, அதர்மத்தினை நாசனம் பண்றதுக்காக பல பல விஷயங்களை செஞ்சாரோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய கதை எனக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு 8 விதமா அந்த கிருஷ்ணன் கதை சொல்லுங்க, அந்த கிருஷ்ணன் கதை சொல்லுங்க, எனக்கு நல்ல விவரமா சொல்லணும் சுகரே. அப்படின்னு சொல்லி எனக்கு பசி தாகம் இல்லை. நான் இப்போ சரீரம் விடுறதுக்குள்ள அந்த கிருஷ்ண கதை நல்ல அழகா கேட்டுட்டு நான் இந்த சரீரம் விடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்பட்ட அந்த பரீட்சத்துக்கு பாகவத கதை கிடைச்சது. அப்படி ஆசைப்பட்டு வந்தவங்க தான் நம்ம எல்லோரும் இன்னைக்கு சத்சங்கத்துக்கு உட்கார்ந்துருக்கோம், கிருஷ்ண கதை கேட்கறது. அதுக்கப்புறம் சுகமகாமுனி அந்த கிருஷ்ண கதை சொல்ல தொடங்கும் போதும் முதல் பரீட்சத்தின்னு பாராட்டுறாரு. உனக்கு இவ்வளவு பிரேம பக்தி கிருஷ்ணன் மேல, அந்த கிருஷ்ண கதை கேட்கணும்னு இவ்வளவு ஆசை இருக்கு பாரு. இது எவ்வளவோ சிறந்த ஒரு குணம். அதனால முதல்ல நான் பாராட்டுறேன். நான் இப்ப சொல்ல போற இந்த கிருஷ்ண கதை நீ மட்டும் இல்லை, இங்க உட்கார்ந்தவங்க எல்லாரும் கேட்க போறாங்க. அதிலும் நான் தனியா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். சூத மகாமுனி அதெல்லாம் சொல்லல, நான் சொல்றேன். அவர் சைலண்டா அந்த பக்கம் உட்கார்ந்துருக்க. அப்போ சுகமகாமுனி அங்க இருக்கிற 4 புஷ்பம் எடுத்துக்கிட்டு 2 பரீட்சித்த தலைமையிலையும் 2 சூத மகாமுனி தலைமையிலும் போட்டார்.
அதே போலதான் இன்னைக்கு நீங்க கதை கேட்கறதுக்கு வந்த உங்க எல்லாரும் தலைமையில நான் ஒரு புஷ்பம் போடணும். என்ன ஆசீர்வாதம்! ஏன்னா குருவுக்கு அவ்வளவு சந்தோஷம் சுகதேவருக்கு. அந்த அனுகிரகத்தினால பரீட்சித்துக்கு எட்டி மோட்சம் அடைஞ்சா. சூதர் அப்புறம் லோகத்துல புராண கதைக்காரனா ரொம்ப பிரசித்தமா பேர் வாங்கி அவரு சொல்லி கொடுத்ததுதான் நமக்கு கிடைச்ச எல்லா புராணங்களும் எல்லாம் இந்த பாகவதத்தோடு சேர்ந்து. சரி, அப்படி ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் சுகதேவர் அந்த கிருஷ்ண கதை சொல்ல தொடங்குறாரு. கிருஷ்ண அவதாரம் எப்போ ஏற்பட்டுச்சு? துவாபரயும் கடைசியில 125 வருஷம் முன்னாடி. ஏன்னா கிருஷ்ணர் 125 வருஷம்தான் இருந்தாரு. அவர் என்னைக்கு திரோதானமாய் கிளம்பி போயிட்டாரோ அன்னைக்கு அந்த க்ஷணத்துல கலியுகம் ஆரம்பமாயிடுச்சு. பாகவதமே சாட்சி அதுக்கு. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் அவதாரம் ஏன் துவாபரையோ கடைசியில அவதாரம் எடுத்தாரு அப்படி ஒரு கேள்வி வந்தா, அந்த சமயத்துல பூமி மேல எவ்வளவு பாரமா இருக்கோ, எவ்வளவு துர்மார்கர்கள் இருக்காங்களோ, எவ்வளவு ராட்சசர்கள் இருக்காங்களோ, அந்த கணக்கெல்லாம் மகாபாரத யுத்தம் எல்லாம் பார்த்த அப்புறம் கிருஷ்ணர் எத்தனை ராட்சசன் சம்ஹாரம் பண்ணாரு அதெல்லாம் தெரியும். ஆனா கூட அது முக்கியம் இல்லை. கலியுகத்துல வரப்போற பக்தாளுக்கு இந்த என்னோட அவதாரம் துவாபர யுகத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு மேலும் பிரயோஜனப்படும். அதனாலதான் கலியுகத்திலோ அந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த ராமாயண பாகவதங்கள் தான் நம்முடைய உயிர். நம்ம ரத்தத்துல அதான் ஓட்டிட்டு இருக்கு. சனாதன தர்மம் இப்போ எது மேல நின்றுருக்கு? வேதங்கள் உபனிஷத்துகள் எல்லாருக்கும் எட்டாது தெரியாது சொல்ல மாட்டாங்க. ஆனா ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் இந்த 3 போதும் சமாஜம் மொத்தத்தினை நல்ல வழியில வளர்த்திட்டு முன்னு கொண்டு போய் பாரத தேசத்தினை ஜெகத்குருவா பண்ணி விகசித பாரத் 2047க்கு பண்ணி முடிச்சிருவோம். அதனால இது மேல நம்ம ஸ்ரத்த கொடுக்கணும். ஒரு காலத்துல ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் சின்ன வயசுல, நம்ம காலத்துல இப்போ வர பசங்களு பொண்ணுகளுக்கு இது மேல எவ்வளவு ஸ்ரத்த இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரிஞ்சுக்கணும். இது இன்னொரு பக்கம் வேற என்னாவது படி, ஏதாவது வேலைக்கு போ, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த சம்ஸ்கிருதி சம்ஸ்காரத்து மேல உனக்கு அக்கறை இருக்கா, அன்பு இருக்கா, இது மேல கௌரவம் இருக்கா? அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படி மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு எங்க இருந்தான் எப்படி அண்ணாலும் இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கிருஷ்ணர் எதுக்கு அவ்வளவு டீச்சிங் பண்ணி அவள் அவதாரம் எடுத்துட்டு 125 வருஷம் மட்டும் இருந்தா துவாபரம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சொல்லட்டுமா? கிருஷ்ணர் பிறந்த அந்த சமயத்தில் ஒரு பக்கம் நிறைய பேரு துன்மார்கல ராட்சசர்கள் இருக்காங்க. ஆனா ராட்சச ரூபம் இல்லாம ராஜாக்கள ரூபத்துல மனுஷனாவே காணப்பட்டிருந்து கொஞ்சம் அலௌகிக சக்தியோட இருந்து ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க. அது ஓகே. ஆனா கிருஷ்ணன் சுத்தி பிறந்த அந்த யாதவ வம்சம்லாவது எதுக்கு அங்க நந்த வம்சம் அங்காவது கோகுலத்திலாவது எல்லாருமே மேல நின்று இறங்கி வந்த தேவதர்கள். இப்ப அந்த தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணணுமா? தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு என்ன, அவங்க எல்லாரும் தேவதைகள் ஆல்ரெடி. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். அப்ப தேவதைகள் எல்லாரும் அந்த ராமாயண சமயத்துல முனிவர்கள் எல்லாரும் ராமன் கட்டி பிடிச்சுக்கணும், அவர் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அங்க செல்லாத அந்த சமயத்துல அந்த அவதாரத்துலனால கிருஷ்ணாவதாரம் நான் எடுக்க போறேன், நான் குட்டி பையனா இருக்கும்போது நீங்க எல்லாரும் பெண்களை பிறந்து வாங்கோ, நம்ம நல்ல ஜாலியா தாண்டியா கோலாட்டம் எல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கிருஷ்ணாவதாரம் எதுக்கு? நம்மளுக்காக தானே. இது உணர்ல என்ன இந்த பாரத தேசத்துல பிறந்து, அதனால ஏதோ காரணத்தினால நம்ம அதுல கொஞ்சம் தூரம் ஆயிட்டோம். இதோட ஆழம், இதோட முக்கியத்துவம் இது தெரியாதனால மனுஷர்களுக்கு உலகத்துல எத்தனையோ பேர் வாழுறாங்க, வாழுவான், கல்யாணம் பண்ணிக்குவான், சம்பாதிச்சுக்குவான்,
மாடி மேல மாடி கட்டுவான், எல்லாம் செய்வான். ஆனா வாழ்க்கையுடைய நோக்கம் என்னவோ தெரியுமா? தெரியல. பௌத்திக லாபம் மட்டும்தான் வாழ்க்கையுடைய லட்சியம் நினைச்சா அவன் மனுஷன் இல்லை. அது தெரியல. ஏன்? அது அவன் காதுல விழல அப்படி. அப்ப அது யாருடைய தவறு? பெற்றோர்களான நம்ம முன்னோர்களை நமக்கு சொல்லலைன்னா. அதனால ஒரு மனுஷனுக்கு சத் சங்கம் கிடைக்கலன்னா அவர் சிறந்த ஒரு பூர்ணமான மனுஷன் ஆகவே முடியாது. அதனால இப்போ புதுசா மனசுல ஒரு கருத்து வந்துச்சு. தெய்வத்துக்காக தேசத்துக்காக வாழு. தெய்வத்துக்காக தேசத்துக்காக. அது ஒரு தனி டாபிக். அது நான் இப்ப பேச மாட்டேன். சட்டுன்னு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அப்படி தோணிச்சு. எப்போ இந்த ராஷ்டிர திரேவோ பவ, ஐ லவ் மை கண்ட்ரி, அப்புறம் இப்ப குழந்தைகளுக்கு கேம்ப் நடத்த போறோம், இதெல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கும் போது இது நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். அதோட அர்த்தம் வேற சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன், ஆழமா எப்படி சிந்திக்கணும். ஆனா கருத்து மறந்து போக கூடாது. தெய்வத்துக்காக தேசத்துக்காக வாழுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு. சோ பாகவத கிருஷ்ண அவதாரத்தோட முக்கியத்துவம் சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ. அதனாலதான் எத்தனோ பக்தாளுக்கு இந்த கலியுகம் எப்படி இருந்தானோ ரொம்ப கலகத்தோடு இருந்தா கூட, ஆனா பக்தாளுக்கு வழி இருக்கு. பக்தாளு கலியுகம் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா கலியுகம் கடைசியில இன்னொரு அவதாரம் வரும், கல்கி அவதாரம் வரும். கடைசியில வந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? இது ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்க. அங்க கடைசியில வந்தாரு, இப்போ கடைசியில வரப்போறாராமா. இப்போ நான் வாழ போறது இந்த 60-70 வயசு வருஷம். என்னோட கதி என்ன? உனக்கு பாரு எவ்வளவு நல்ல ஹல்வா போல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீதான் தேர்ந்தெடுத்துக்கணும், நீதான் அன்பு செலுத்தணும், பக்தி செலுத்தணும். எவ்வளவு சௌலபியம். அதுக்காக அநேக பக்தாள் அப்போல இருந்து கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு காலத்துல இருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த கிருஷ்ண கதா பாகவத கதா கிருஷ்ணமயம் எத்தனை பேருக்கு வழி தெரியுது. அந்த பக்தினால சாந்தி சௌக்கியம் அடைறாங்க, நிம்மதி அடைகிறாங்க, முக்தியும் அடைவாங்க. அதனால அவதாரத்தோட முக்கியத்துவம் பார்த்தோம். அப்போ துவாபரயுகம் கடைசியில பூதேவி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு. என்ன துர்மார்கள் ஜாஸ்தி இருந்த பூமாதக்கு அழுவரும் துக்கப்படும். அதை நம்ம ஃபீல் பண்ணணும். இப்படி இயற்கையில நடக்கிற ஒரு நம்ம மனிதர்களால செய்யப்படுற இந்த அக்கிரம இது எல்லாத்தையும் நினைச்சு பூதேவிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதனாலதான் இந்த மதர் எர்த் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ வெளிநாட்டோ ஏதோ தேசத்துக்கு போனா கூட அந்த சிறந்த நம்ம பிரதமர் என்ன மனசுல என்ன ஓடிட்டு இருக்கிறதோ, நான் இந்த ராஷ்டிர திரேவோபவ அந்த 25 நிமிஷம் டாக்ல என்ன வார்த்தை உபயோகப்படுத்திட்டானோ கரெக்டா, அப்புறம் அவர் அங்க போலாண்ட்ல பேசுறது பார்க்கும்போது ஒன் எர்த் ஒன் சன், நீங்க அப்புறம் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் அந்த பாயிண்ட் நாங்க சொல்லியிருக்கேன். சரி, நம்ம கிருஷ்ண கதைக்குள்ள போகணும். ஆனா நடுவில் வேற என்னென்னமோ கனெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்படி நிறைய கனெக்ட் பண்ணாதான் அது பூர்ணமாகும் கதை. பூதேவிக்கு பாரமா இருக்கு. அப்போ துக்கத்தோட பிரம்மதேவர்கிட்ட போய் விண்ணவிச்சுக்கிறான் பூமாதா. பிரம்மாஜி, என்னால தாங்க முடியல, இத்தனை ராட்சசர்கள், இத்தனை அக்கிரமம், இவ்வளவு இப்படி இருக்கு அதர்மம், அதனால ஏதாவது வழி பண்ணு பாருங்கன்னா பிரம்மதேவர் பூதேவியை கூட்டிட்டு சில தேவர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கடல் இடத்துக்கு சமுத்திர தீரத்துக்கு போயிருக்காங்க. பார்க்கடல்
பகவானை நேர பார்க்க முடியாது அடிக்கடிக்கு. அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. எப்ப பார்த்தா பார்க்கடல் கிட்ட வரைக்கும் தான் போக முடியும். வைகுண்டம் பத்தி வர்ணனம் பண்ணா கூட, ஏன்னா நீ அந்த எல்லையில இருந்துதான், அந்த பார்டர்ல இருந்துதான் நீ தியானம் பண்ணணும். இந்த வைகுண்ட பத்தி உனக்கு தரிசனம் கொடுக்கணும், அவர் கூட பேசணும்னா நீ தியானம் பண்ணணும். பிரம்மாஜி முதல்ல இருந்து அவருக்கு இதே வேலைதான், தியானம் பண்றதுதான். பிறந்த உடனே 1000 திவ்ய வருஷங்கள் தியானம் பண்ணாரு. பாகவதம் அப்படிதான் தொடங்கும். இப்போ நடுவுல எப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க சொல்றாங்களோ, அப்போ திரும்பி என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துக்கு போவாங்க. பார்க்கடல் கிட்ட போயிட்டு எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் கை குட்டி நமஸ்கரிச்சுட்டு இருக்காங்க, கண்ணு மூடிட்டு. பிரம்மதேவன் அவர் தியானம் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஆழமான தியான பகவத் சிந்தனையில அவருக்கு உள்ள ஒரு மெசேஜ் கிடைச்சது, உள்ள ஒரு சந்தேஷம் கிடைச்சது. அந்த சந்தேஷம் அவருக்கு கேட்டதுக்கு அப்புறம் எல்லோரும் கேட்கல, அவருக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த தியான சமாதிசத்துல வெளியே வந்த பிரம்மதேவர் எல்லாருக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பகவான் பிரம்மதேவனுக்கு என்ன சொன்னாரோ ஸ்ரீமன் நாராயண் அது சொல்றாரு. நம்ம எதுக்காக பிரார்த்திச்சோமோ இப்போ அந்த நம்முடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பகவான் ஒத்துக்கிட்டார். முதல் பாயிண்ட் டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி அந்த மதுரால அவதாரம் எடுத்துட்டு பிறக்க போறார். அப்புறம் அதனால அப்புறம் கொஞ்ச நாள்ல அங்கிருந்து கோகுலத்தை போய் தங்குவார். எல்லாம் டீடைல்ட பாயிண்ட் வைஸா சொல்லிட்டு அதனால் நீங்க எல்லாருமே பகவான் அவதரிச்சு இறங்கி வர்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க இந்த அம்சம் வச்சுட்டு நீங்க பிறக்கணும் முன்னாடியே. அதனாலதான் டிஃபரெண்ட் ஏஜஸ்ல அப்படி எல்லாம் முன்னாடியே பிளான் பாருங்க. பகவான் அவதாரம் எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு பிளான் இனிமே இருக்கு. இன்னும் அவ்வளவு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி அதுக்கப்புறம் பகவான் வருவார் அவதாரம் எடுத்துக்கிட்டு. அப்போ நீங்க எல்லாரும் தயாரா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஞை கொடுத்தாரு. எல்லாரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் கிளம்பி இப்ப போயிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சோ என்னமோ, நடுல எத்தனை வருஷம் ஆச்சு இதுல ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. அப்போ எல்லாரும் பகவான் அந்த திவ்ய முகூர்த்தத்துக்காக எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட திவ்ய முகூர்த்தம்? ஒரு நல்ல அதர்மம் செய்யற அவனுடைய அதர்மம் ஒரு பீக் லெவல் டாப்புக்கு போறது, அதை பார்த்து அப்போ அவதாரம் எடுக்கணும். என்ன பிரகலாதன் விஷயத்துல கூட அப்படிதான் பகவான் சொன்னாரு. எப்போ அந்த துர்மார்கனான இரண்யகசிபு என்னுடைய சிறந்த பக்தனான எனக்கு பிள்ளையோட சமமா இருக்கிற அந்த பிரகலாதன் மேல கை வைப்பானோ அன்னைக்கு நான் அவனை உடைச்சுடுவேன். கம் திஸ் சைட் பிரவீன், அந்த பேக் உள்ள கொண்டு போய் கொடுங்க அவருக்கு. அப்போ ரொம்ப பிரகலாதனுக்கு அப்படி சொன்னா, கரெக்டா இன்னைக்கு நான் உன்னை கொல்லுடுவேன், உன்னை சம்ஹரிக்கிறேன் எப்போ சொன்னானோ இரண்யகசிபு கத்தி எடுத்தான். அங்க அப்புறம் இந்த கம்பத்துல சுவாமி இருக்கானா உன்னோட நாராயணன், அதெல்லாம் டைலாக் நடந்து பேச்சு. அந்த சமயத்துக்கு வந்துட்டாரா இல்லையா யாரும் ஊகிக்கல. இந்த கர்ப்பத்துல இந்த கம்பத்துல கம்பம் கர்ப்பம் தரிச்சு இந்த கம்பத்துல சுவாமி திருப்பாரா? பிறந்தார். நரசிம்மாவதாரம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த துஷ்டர்னை சம்ஹாரம் பண்ணிட்டார் இல்லையோ. அதே போல் இங்க இந்த ராட்சசர்கள் எல்லாரும் ரொம்ப அக்கிரமம் தாண்டி போயிடுச்சு, மேல உச்ச ஸ்தாய்க்கு போயிடுது. அதுல முக்கியமா அங்க கம்சனன் ஒருத்தன் இருக்கான். அவன் பண்ற அக்கிரமம் முதல்ல அங்க நாம் பிறந்தா நல்லா இருக்கும்
அங்க பிறந்து அங்க மையமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஐ வில் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. என்ன அவ்வளவு தீவிரம், அவ்வளவு அக்கிரமம்னா, தாத்தான்னு ஜெயில வச்சவனு கம்சன். ஐயோ, அப்படி கூட வைப்பாங்களா சார்? வச்சா அப்புறம் பொதுவா நம்ம தர்மத்துல சாஸ்திரத்துல ஸ்திரீயோடைய முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துறது அடிக்கிறது செய்யக்கூடாது. அப்படி செய்யறது இன்னைக்கு கூட சொல்லுவாங்க மகா பாபம். ஏதோ திட்டு தூரம் இருந்து ஏதோ அது தலை முடி பிடிக்க கூடாது அன்னது பல இடத்துல பல கதையிலும் நமக்கு தெரியுது. அம்பாள் தேவி மாத்தியத்துல இருந்து. அப்போ இங்க அப்படி செஞ்சவங்கள ஒருத்தன் துஷாசனன் இருக்கான் ஆல்ரெடி பாரதத்தில், சரியா? அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கம்சன் அந்த வேலை பண்ண போறான். வரும் இப்ப அந்த கதைக்கு. கம்சன் இப்ப அந்த வேலை பண்ண போறான். இதெல்லாம் துர்மார்க்கம், அக்கிரமம், அதர்மம். அதனால பகவான் இப்போ கண்டிப்பா வந்துதாகணும். முடிவு பண்ணிட்டா. ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி, நான் வரே. நாங்க அதுக்குள்ள இங்க என்ன நடக்கிறது? கம்சனுடைய கசின் சிஸ்டரான தேவகிக்கு கல்யாணம் ஆயிடுத்து வசுதேவர் கூட, சரியா? கம்சனு தான் தாத்தான்னு ஜெயில வச்சுட்டா. அப்புறம் தாத்தா இல்ல, அப்பான்னு. கிருஷ்ணருக்கு தாத்தா ஆக போறாரு, சரியா? கிருஷ்ணன் தான் அப்ப விடுதிப்பிக்கார். அப்பா அப்பான்னு ஜெயில வச்சுட்டாரு. இந்த அப்பான்னு ஜெயில வைக்கிறது சொந்த அவங்கள ஜெயில வைக்கிறது எல்லாம் அதுக்கப்புறம் மொகல்ஸ் எல்லாம் இது நல்லா ஃபாலோ பண்ணாங்க. ஆமா, நிறைய பேர். அது அவங்களுக்கு பழக்கம். என்ன அந்த ஜாத்துல இருந்து வந்திருப்பாங்க அவங்க. அப்போ கல்யாணம் ஆயிடுத்து. கம்சன் தான் ரூல் பண்றான். அந்த சமயத்தில் கசின் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, லோகத்துல எல்லாரும் கம்சன் ரொம்ப நல்லவன் அனி ஒரு பேர் வாங்கணும். நம்ம பார்ட்டி கட்சிக்காரர்கள் எல்லாரும் கூட அப்பப்போ பேர் வாங்கறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி போட்டோ எடுத்துட்டு பேப்பர்ல போட்டுருவாங்க இல்லையா, மீடியால வரணும். அதுபோல் அது அப்போன்னு இருக்கு. அதான் இவங்க பண்றாங்க. அப்போ அங்க தங்கச்சினி இப்போ வீட்டுக்கு அனுப்பணும். உட்காத்துக்கு அனுப்பணும். சாரி, சொந்த வீட்டுல இருந்து அங்க அனுப்பணும். வசுதேவருக்கு கூட அனுப்புறதுக்காக நானே ரதத்துல உட்கார வச்சு நானே ரதத்தின் ஓட்டி என்னுடைய தங்கச்சி போல், தங்கச்சி தான் கசின் சிஸ்டர், நான் கொண்டு போறேன். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு கம்சனுக்கு எவ்வளவு நல்ல ஹிருதயம், நல்லவனு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி போகும்போது மெசேஜ் வருது. நாட் வாட்ஸ்ஆப், நாட் இமெயில், பட் ஆகாஷவாணி. என்னது? முட்டாள் அப்படின்னு. முட்டாள் முட்டாள்னு சொன்னா யாரும் கண்டிக்கல. எல்லாரும் ஊர்வலம் முன்னாடி போயிட்டு இருக்குதுன்னு அநேக பேரு ரதம், மியூசிக், டான்ஸ் எல்லாம் போயிட்டு, இவன் மட்டும் பாக்குறான். உடனே அவன் ஒத்துக்கிட்டான், நான் முட்டாள்னு சொல்லி. இந்த முட்டாள்தனம் வேலை செய்யறவனுக்கு தெரியும் உள்ள. இவன் மட்டும்தான் திரும்பி பார்த்தான். நீ எந்த உங்க கசின் சிஸ்டர்ன்னு சொல்லி தேவகின்னு நீ ரதத்துல வச்சுக்கிட்டு இப்படி ரொம்ப சிறப்பா கொண்டு போறியோ, கொண்டாடிட்டு இந்த அம்மாக்கு பிறகு போற 8வது கர்ப்பத்துல பிறகு போற பிள்ளை ஒண்ணு கொல்லிடுவான் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. இவ்வளவு நேரம் நல்லா இருக்கிறவனு அந்த மெசேஜ் வந்த உடனே ரதம் நிறுத்திட்டான், கோபம் வந்துச்சு, வில்லன் ஆயிட்டான். உடனே கத்தி எடுத்தான். ஒரு கையில இன்னொரு கையில தேவகோட தலை முடி பிடிச்சிக்கிட்டான். அன்னைக்கே அவன் நாசனம் ஆயிட்டான்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டான், அப்புறம் கொல்ல போறான். மக்கள் பயம், கம்சன் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க இல்லையா? நல்ல விஷயத்துக்கு வாய் திறக்கிறதுக்கு தைரியம் வேணும். தர்மத்துக்காக
வாய்ஸ் கொடுக்கறதுக்கு தைரியம் வேணும். அப்போ யாரும் வாய் தர ವಸುದೇವರು ಪರಮ ಭಕ್ತರು, ಪರಮ ಭಾಗವತರು, பரம தார்மிகரு எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அந்த வசுதேவர் கம்சன் கிட்ட கெஞ்சி கேட்கிறார், இப்படிப்பட்ட தப்பு காரியம் பண்ணாதுங்க, மக்களின் நடுவில் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஆகாசவாணி சொன்னது போல் அந்த 8வது குழந்தை பிறந்தா அவன் கொள்ளுவான். நான் இவளுக்கு பிறக்க போற குழந்தைகள் எல்லாரும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன், நீ என்ன பண்ணிக்கோ, பிறந்த உடனே கொண்டு வந்து கொடுப்பேன். யாரு இப்படி வாக்கு கொடுப்பான்? ரொம்ப டிப்ளமேட்டிக்கா வசுதேவர் அந்த சமயத்துல கம்சன் எப்படி சமாளிக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சவர். அதனால அந்த அளவுக்கு இறங்கி அவர் ஐ வில் கிவ் ஆல் மை சில்ட்ரன் whoever born, இப்போ முதல்ல இந்த 8 வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்து அன்னைக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாதப்படுத்துறதுக்கு அப்புறம் எப்படியோ கம்சனை கொஞ்சம் உணர்ந்தா, ஆமா எல்லாருக்கும் நடுவில் இப்படிப்பட்ட கெட்ட காரியம் பண்ணக்கூடாது, என்னோட இமேஜ் என்ன ஆகும், மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கொஞ்சம் சரி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பு. ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது, மனசுக்கு நிம்மதி இல்லை. இது 8வது குழந்தைன்னு அப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வசுதேவர் வாக்கு கொடுத்தாரு தவிர இவர் ராத்திரி வீசா வாங்கிட்டு ஏதாவது நாட்டுக்கு போயிட்டு தப்பிச்சு போயிட்டு நம்ம கூடாது. யாருக்கு தெரியும் 8வது குழந்தைதான் சொல்லிட்டு, முதல் கர்ப்பத்துல பிறந்த குழந்தை என்ன கொல்லிட்டா நம்ம கூடாது. அதனால் என்ன பண்ணலாம் 2 பேரையும் கொண்டு போய் ஜெயில வைப்போம். அவங்க யாரும் தப்பிச்சு போக மாட்டாங்க, கை காலை கட்டுவோம், எல்லாம் செய்வோம். ஒருவேளை குழந்தை பிறந்தா நமக்கு தெரியும், காவலை வச்சிடுவோம். அவங்க சொல்லுவாங்க, நான் உடனே அடுத்த ஆக்ஷன் என்னன்னு பண்றேன். இப்படி எல்லாம் இவனும் ரெடி ஆயிட்டு தேவகி வசுதேவர்களை ஜெயில வச்சுட்டான். அடுத்த அக்கிரமம் மக்களுக்கு தெரியாது என்ன. அப்புறம் அங்கங்க யாரெல்லாம் கொஞ்சம் தேவகி வசுதேவர்களுக்கு ஒத்தாசா இருக்காங்க, பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை எல்லாம் ஹிம்சை பண்றான். அவங்களை எல்லாரும் ஊர் விட்டுட்டு இடத்தை காலி பண்ணி எங்கெங்க போயிட்டான். வசுதேவருக்கு இன்னும் பல பாரியர்கள் இருக்காங்க. அந்த பாரியகளை கூட எல்லாருன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு க்ஷேமம் இல்லை, நீங்க வேற ஏதாவது இடத்துக்கு போய் மறைஞ்சு வாழுங்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் எப்படியோ இவங்க மட்டும் இங்க இருக்கான். இவனுக்கு ஒத்தாசு பண்றவங்க, இவனுக்கு கை தட்டுறவங்க, அவங்க எல்லாரும் நிறைய இருக்கா. ராட்சசர்கள் தான் எல்லாரும். இவன் கேபினெட் எல்லாரும் ராட்சசர்கள், ராஜாக்கள் இல்லை, மனுஷ ரூபத்தில் இருக்க ராட்சசர்கள். அது அங்க அப்படி நடந்துட்டு இருக்கும் போதும் சமயம் பார்த்தாரு, இப்போ பகவான் வரணும், ஆனா 8வது கர்ப்பமா வரணும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேஜிக் பண்ணணும், இந்த பையல் நீ இன்னும் பாப்பம் பண்ண வைக்கணும், அவன் பாப்பம் நல்லா முத்துட்டும். அப்போ ஒரே ஒரு குத்துவேன், ஒரே ஒரு குத்துதான் குத்திட்டான். 10 வயசு கிருஷ்ணன் குதிச்சுட்டான். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஒலிம்பிக்ஸ் மாதிரி. கம்சனுக்கு ஒன்றும் தெரியல, அது கடைசியில வர வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த வரைக்கும் நம்ம போறதுக்கு நமக்கு சமயம் இருக்காது. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணர் பிறக்கணும், கொண்டாடணும், கை தட்டணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும். அதனால எல்லாம் தயார். இப்போ முதல் கர்ப்பம், தேவகி கர்ப்பவதி ஆயிட்டான், ஆண் குழந்தைதான் பிறந்துச்சு. உடனே தகவல் போயிடுது. கம்சர் தெரிஞ்சுக்குவார் எல்லா விஷயத்தனையும். முதல் குழந்தை தானே, இருந்து போட்டு வைப்பாங்க, என்ன சின்ன பிறந்த குழந்தை என்ன பண்ண போறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டா பேசி அப்படி இருந்தான். இவன் இப்படி சாஃப்டா இருந்தா வேலை நடக்காது. பகவான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவரை வேஷம் போட்டுட்டு ஆல்ரெடி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு நேரம் கிரீன் ரூம்ல இருப்பாரு. அதனால இது கொஞ்சம் வேகம் பண்ணணும் இந்த சினிமான்னு சொல்லிட்டு நாரதர் வந்தாரு. அவர் எங்கெங்கெல்லாம் சினிமா வேகம் பண்ணணுமோ வந்துருவா நம்ம நாரதர். கம்சர் கிட்ட
எல்லார்கிட்ட போவார். அவர் எல்லா ராட்சசர்கிட்ட போவார், எல்லா லோகத்துக்கு போவார். அவருக்கு எல்லா ஃப்ரீ வீசா. அப்படி வந்து கம்சருடைய கம்சர் கேட்கிறாரு, இப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கீங்கல்ல எல்லாம் சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்கு. எனக்கு அப்படி கேட்டுச்சு ஆகாஷவாணி அதெல்லாம் அப்படின்னு. அதனால நான் என்னோட கசின் சிஸ்டர் வசுதேவன் எல்லாம் ஜெயில வச்சுட்டேன். அதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி என்னாச்சு விஷயம், இப்போ ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு புதா அப்படின்னா. அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் ஊட்டி கொடுத்தேன் அப்படின்னா. நாரதர் கழி கூட்டிட்டாரு. ஏய் மக்கு, உனக்கு கணக்கு தெரியாது. 8 எங்க நின்று கணக்கு பண்ணா 8, 2 நின்று கணக்கு பண்ணா கூட திரும்பி 8 வரும், 3 நின்று கணக்கு பண்ணா கூட 8 வரும். அதனால நீ இந்த கணக்கெல்லாம் உனக்கு தெரியாது, நீ ரொம்ப கோமாளி ஏமாளி மாதிரி இருக்கே. இன்னொன்னு தெரியுமா, ஒன்னும் கொலை பண்றதுக்கு தேவலோகத்திலோ அந்த விஷ்ணு இருக்கானே, அவனும் அவன் எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பெரிய பிளான் போட்டுட்டாங்க. பிளான் போட்டுட்டு உன்னை எப்படியாவது நாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால இங்க எப்போ என்ன நடக்குமோ தெரியாது, எல்லாம் இங்க அப்படிதான் தாறுமாறா இருக்கும். அதனால பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போனா இவன் அப்புறம் கரெக்டு தான். உடனே கோபத்தோட வந்தா அந்த முதல் குழந்தை இப்பதான் பிறந்துச்சு. அந்த குழந்தைனை தேவகி கையில நின்று புடிங்கிட்டு வெளியில கொண்டு போய் ஒரு குழந்தைன்னு பெரிய கல்லு, மலை கல்லுக்கு வச்சு காலு பிடிச்சிட்டு இப்படி வீசி கொலை பண்ணுவான். இப்படி 6 பேர்னு கொலை பண்ணிட்டாங்க. 6 பேர்னு கொலை பண்ணிட்டாங்க. பாருங்க, பாப்பா நல்லா வளர்த்துக்கிறான். ஏன்னா அந்த விஷ்ணு மேல துவேஷம். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து கொஞ்சம் பூர்வ ஜென்ம ஸ்மிருதியும் வந்துச்சு. என்ன பூர்வ ஜென்மத்துல இவனு வந்து காலநேமி அనే ராட்சசன். அந்த சமயத்துல கூட விஷ்ணு தான் இவனு சம்ஹாரம் பண்ணா. விஷ்ணு கையில சத்தி போன எல்லாருக்கும் உடனே மோட்சம் வரும், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வாட்டி சில இடத்துல அப்படி எல்லாம் சொல்லப்படும். அவன் பாப்பம் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். அவனேதான் காலநேமிதான் இப்போ கம்சனா பிறந்தான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் விஷ்ணு சாஸ்திரம் காலநேமி நிஹாவீரா சௌரி சூரஜனேஸ்வரன் நாமம். இதனால இப்போ எப்படியாவது இந்த தேவதைகளை பண்ற இந்த ட்ரிக்கு, இந்த இது எல்லாத்தையும் நம்ம உடச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேபினெட் மீட்டிங் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி, எஸ் கரெக்ட், பிறந்தவன் உடனே அந்த குழந்தையை நம்ம விடக்கூடாது அப்படின்னு 6 குழந்தைகளை ஆரம் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள அங்க மேல பகவான் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு, இங்க வரைக்கும் அப்படி நடக்கட்டும். அதுக்கப்புறம் 7வது கர்ப்பம் வந்துச்சு தேவகி அம்மாக்கு. அந்த சமயத்துல அவர் வந்து அவருடைய மாயா சக்தி தேவி மாயான்னு கூப்பிட்டுட்டு, ஓ தேவி, நீ வந்து ஒரு காரியம் பண்ணணும், நான் 8வது கர்ப்பமா வந்து அவதரிக்க போறேன். நீ இப்போ என்ன பண்ணணும்னா உன்னோட மாயா சக்தினால 7வது கர்ப்பத்துல தேவகி கர்ப்பத்துல இருக்கிற அந்த ஆண் சிசுதான், அந்த கர்ப்பத்தை நீ வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் ரீலொகேட்டிங் ரீலொகேட் பண்ணி அங்க பிளான் பண்ணணும். அது அந்த காலத்துல இருக்க. இப்போ ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, குழந்தை ஒருத்தருக்கு இல்லைன்னா எப்படியோ கர்ப்பத்தினை உருவாக்கணும். அது சரி, பலதெல்லாம் செய்யறாங்க சயின்ஸ். அந்த காலத்திலே மாயாதேவி சொல்லிட்டாரு. அப்படி மாயாதேவிக்கு சொன்னா, நீ என்ன பண்ண, போய் அந்த தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசு கர்ப்பத்தினை கொண்டு போய் கோகுலத்திலோ நந்த கிராமத்திலோ இந்த வசுதேவனுடைய மற்றொரு பாரிய ரோஹிணி அங்க இருக்கான், சேஃப்டிக்கு தங்கறதுக்காக. ஓகே, ஸோ அந்த ரோஹிணி கர்ப்பத்திலோ நீ இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும், வைக்கணும் அங்கே. இது முதல் வேலை.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வந்து அப்புறம் அங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானும் இங்க பிறக்க போறேன் 8வது கர்ப்பமா. அப்போ நீ அந்த சமயத்துல யசோத கர்ப்பத்துல ஆண் குழந்தையா பிறக்கணும். இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எல்லாத்துக்கும். அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு ஆகட்டும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ மாயா சக்தி வந்து இந்த 7வது கர்ப்பத்தினை அங்க மாற்றியாச்சு. அந்த கர்ப்பந்தான் அதுக்கப்புறம் அங்க ரோஹிணி வயிற்றுல பிறந்து பலராமனா அண்ணனா இருக்க போறான் கிருஷ்ணனுக்கு. அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் இங்க என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சதே சொல்லிட்டாங்க. 7வது கர்ப்பம் எபார்ஷன் ஆயிடுச்சு தேவகம்மா. கம்சன் வந்து இப்ப எப்படிதான் கணக்கு பண்றது, 7 கணக்கு பண்ணணுமா வேண்டாமா, குழப்பமோ குழப்பம். அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நின்றுட்டானு படுத்துக்கிட்டானு பல்லு தேய்ச்சிட்டா சாப்பிட்டா தூங்கிட்டா எப்ப பார்த்தா கண்ணாடியில பார்த்த கூட விஷ்ணு தான் தெரியுது, எங்க பார்த்தா விஷ்ணுவா தெரியுது. எப்படி அந்த மாரீச்சா ராட்சசர்கள் எல்லாருக்கும் எங்க பார்த்தா ராம 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 தவிர ஒரு விருட்சம் பார்க்கிற ராமர் தான் தெரியுது நானே. அதுபோல் கம்சனுக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சு. என்ன பண்றது, சரி பார்ப்போம் என்ன ஆக போறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றார். டைம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் 8வது கர்ப்பம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து இங்க ஆவிர்பிக்கணும். இப்போ அந்த ஆவிர்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து அங்க கூடியிருக்காங்க. எங்க சார் அந்த ஜெயில் சின்னது, கூடியிருக்காங்கன்னா அங்க அப்படி எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்திலோ எல்லாரும் அங்க வந்து நின்று பகவான் ஆவிர்பிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. அந்த பிரார்த்தனை 16 ஸ்லோகங்கள் இருக்க பாகவதத்தில். அதுல வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஸ்லோகம் நம்ம பாகவத சமயத்துல எல்லாம் படிச்சிருக்கோம். சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. 9 தடவை சத்தியம் சத்தியம் அனிவர ஒரே ஒரு ஸ்லோகம் பாகவதத்துல இங்க இருக்கு. தேவதனுடைய பிரார்த்தனை. அப்படி பிரார்த்திச்சு சொல்றாங்க, ஸ்வாகதம் கிருஷ்ணா சுஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சுஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சுஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சுஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா. கிருஷ்ணச்சந்திர பகவானுக்கு கை தூக்கி சொல்லணும், நல்ல ஜெய் பாடும்போது கை தட்டணும். இதெல்லாம் பண்ண பகவானுக்கு பிடிக்கும். ரொம்ப டீசென்ட் அப்படி உட்காரக்கூடாது சத்சங்கத்தில் பக்தி கதை சொல்லும் போது. இப்படி பாடிட்டா இப்படி சொன்னா எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார். யூ ஆர் வெல்கமிங் த கிருஷ்ணா, இஸ்ன்ட் இட்? எஸ், ஸ்வாகதம் கிருஷ்ணா. ஆனா இங்க தேவதைகள் சொன்ன இந்த ஸ்லோகங்கள் வந்து இப்ப சொன்னா புரியாது, எப்ப சொன்னாலும் புரியாது. ஆனா சொல்லிட்டு அப்போ பாகவதத்துல எப்படியோ ஹையஸ்ட் பிலாசபி த என்டையர் அத்வைத. ஓகே, சில வாட்டி தோணுறது இந்த 16 ஸ்லோகம் மட்டும் தனியா கிளாஸ் எடுக்கணும், தெரியல, அவர் விரும்பிட்டா எடுப்பேன். அவ்வளவு விஷயம் சர்வம் நம்ம என்ன படிக்கிறோமோ வேதாந்த கிளாஸ்ல இந்த 16 ஸ்லோகத்திலும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்லோகம் சத்தியம் சத்தியம் இது புரிஞ்சு சொல்றதுக்கே மாளாது. பாகவதம் அவ்வளவு டஃப் சம்ஸ்கிருதம் வியாசர் வச்சிருக்காரு. ஏதோ கொஞ்சம் சொல்லலாம். சரி, இப்படி 16 ஸ்லோகம் பிரார்த்தனை பண்ணாரு தேவதைகள் எல்லாரும். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஸ்ரீமன் நாராயணன், கிருஷ்ணன் பேர் இன்னும் வைக்கலையே, இன்னும் பேரு வைக்கலை. இந்த நாள் பாத்ரபத மாசம் சுக்ல கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் மிட் நைட்
அப்படி அர்த்தராத்திரியை செலக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா லோகம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கட்டும், நான் அப்படி உதயிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? இருட்டா அஜ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படிதான் நான் புரிய போறேன்? ஞானம் வந்தவங்களுக்கு நான் அவங்க உதயத்தை பிரகாசிப்பேன். மொத்தத்துல அப்படிப்பட்ட ஒரு டைம் ஷெட்யூல் டேட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த நாளுதான் இன்னைக்கு. இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து பிரம்மதேவன், அந்த ரோஹிணி நட்சத்திரம் பிரம்மதேவன் அதிஷ்டான தேவதா. இப்படிதான் இன்டைரக்டா சுகதேவர் சொல்றாருங்க. அப்படிப்பட்ட இந்த நாள் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணர் கிருஷ்ணனா வந்து அவதரிச்சார். எப்படி அவதரிச்சாரு, எப்படி காணப்பட்டாரு? ரொம்ப குட்டி குழந்தையா அப்படி இருக்காரான்னா அப்படி இல்லையாமா. எப்படி இருக்காரு? தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், சதுர்புஜம் சங்க கதாயுர்தாயுதம், ஸ்ரீவத்ஸலக்ஷ்மியம் கலசோபிகௌஸ்துபம், பீதாம்பரம் சாந்திரபயோததௌ சௌபகம். அழகான இப்படிப்பட்ட குழந்தை எப்படி பிறந்தா, எப்படி காணப்பட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு பாலகனா காணப்பட்டான். அவ்வளவு குட்டி பையனா. அழகான அலங்காரம் கூட இங்க சில வர்ணனம் செய்யப்பட்டது. அற்புதம் பாலகம், வண்டர்ஸ் ஆஃப் தி வண்டர். நீ ஏதாவது வண்டர் என்று சொல்லு, அந்த வண்டர்ஸ் எல்லாத்தையும் மீறி இருக்கிற வண்டர். அற்புதம் தம் பாலகம். பெரிய பெரிய தாமரை பூ போல் இருக்கிற கண்களாமா, 4 கைகளாமா, செங்க 4 கையிலும் 4 டாய்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தாரு. எதுக்கு அந்த டாய்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னா, அம்மா அப்பா ஜெயில இருக்காங்க இல்லையா, எனக்கு யாரும் அப்புறம் டாய்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அதனால நானே எடுத்துட்டு போவேன். ஸோ எனக்கு விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு சங்க சக்கர கதா பத்மங்கள் 4ஓட வந்தாரு. வந்து அந்த சின்ன பாலகனா இருக்கிற அந்த கிருஷ்ணனுக்கு ஸ்ரீவத்ஸலக்ஷ்மியம், அங்க ஸ்ரீவத்சம் லக்ஷ்மி தேவி ஹிருதயஸ்தானத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கௌஸ்துபமணி, எல்லா அலங்காரத்தோட அழகா, சொல்ல முடியாத அளவுக்கு அழகு. இது பார்த்தாவே இவ்வளவு அழகா இருக்கு. யாரோ ஒரு மனுஷனை ஊகிச்சு போட்ட இந்த சித்திரம். அப்போ நினைச்சு பார்க்கணும், அந்த கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருந்திருப்பாரு, எவ்வளவு அழகா இருப்பாரு சார், எவ்வளவு அழகா இருப்பாரு. இது மாதிரி சொல்லுங்களே, இது மாதிரி சொல்லுங்களேன்னா ட்ரை பண்றேன். Chubby cheeks, rosy lips, curly hair, lotus eyes, yellow dress, peacock feather, the blue boy of Vrindavan, Lord Shri Krishna, the beautiful blue boy of Vrindavan, bloomed like a blue lotus flower. இனிமே நீதான் தியானம் பண்ணு. அப்படி அந்த கிருஷ்ணனுடைய ஆவிர்பாவம் அங்க அழகான ரூப தரிசனம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அங்க அப்புறம் தேவகி வசுதேவர் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போதும் இவங்களுக்கு அவங்களோட குழந்தை பாவனை வரல. கொஞ்ச நேரத்துக்கு வசுதேவருக்கு ஞானோதயம் ஆயிடுது. பகவானுடைய சாநித்தியத்துல ஞானோதயம் ஆயிடுது. ஞானோதயம் ஆனதுனால அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. பிரார்த்தனை ரூபம் இல்ல, என்னமோ தோணிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 10 ஸ்லோகங்கள் சொல்லுவாரு. ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். பீதிதோசி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹ கேவலானுபவானந்த ஸ்வரூபஹ சர்வபுத்தித்ருக்.
எல்லாம் வேதாந்தம் வருது. ஏன்னா ஞானோதயம் ஆயிடுச்சுன்னா வேதாந்தம். என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யார நீ சாட்சாத் அந்த பரம புருஷந்த பரமாத்மா, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர் நீ. உன்னுடைய ஸ்வரூபம் சொல்லணும்னா சச்சிதானந்தம் சொல்லணும். நான் வேற வார்த்தைகள் சொல்லுவேன். கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. சர்வ புத்தி இருக்கு. எல்லாரும் புத்திக்குள்ள இருந்து அந்த புத்தினை பிரகாசிக்க செய்யற பிம்பம் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேதாந்தம் பேசுறார் 10 ஸ்லோகம் பேசினார். குழந்தை பிறந்துச்சு, இவ்வளவு குழந்தை சத்தி போயிடுச்சு, சந்தோஷமா கொஞ்சம் அது இதெல்லாம் ஏதோ பேசி முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு இப்படி பண்ணலாம் இல்லையோ. ஆங்களுக்கு எப்ப இப்படி இல்லை. பெண்களை போல அம்மாக்கு இருக்கிற பாசம் இருக்கும் அப்பாக்கு. அது வேற அந்த சின்ன பிறந்த குழந்தை தூக்குறதுன்னு இவனுக்கு தெரியாது. முதல்ல எப்படி தூக்குறது, எப்படி பிடிச்சுக்கிறது தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுவா. சரி, இங்க அழகான குழந்தை இருக்கு, ரொம்ப சின்னது இல்லையா, அவ்வளவு சைஸ் இருக்கு, அழகா கிள 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 சிரிக்கிறது, தேஜஸர் அந்த காராகாரமில் இருட்டா இருக்கிறது எல்லாம் பிரகாசிக்கிறது. அப்போ மாதிரி தோணணும் இல்லையோ. ஞானோதயம் ஆயிடுச்சு, வேதாந்தம் பேசுற. சரி, இவர் இப்படிதான் ஆங்களன்னு சொல்லி தாய்மாருக்கு தெரியும் நல்ல பிரேமா. அப்படின்னு பார்த்தா அந்த தேவகி அம்மா இவர் மீறி இன்னொரு படி மேல போயிட்டான். அந்த அம்மா ஒரு 8 ஸ்லோகம் சொல்லுவான், இவர் சொன்னதுக்கு மேல இன்னும் ரொம்ப ஆழமா இருக்கு கருத்து. ரூபம் யத்தத் பிராஹுரவ்யக்தமாத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீஹம் சத்வம் சாட்சாத் விஷ்ணுரத்யாத்ம தீபஹ. அந்த ஒரு ஸ்லோகம் போதும், அதை நீ 2-3 மணி நேரம் விவரிக்கணும். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன் உங்களை. இந்த ரூபம் இது அவ்வியக்தம், அசல் வியக்தமாகிறதே கிடையாது, அவ்வியக்தமாகிற விஷயம் இல்லை இது. இதுதான் சர்வத்துக்கு மூலமா இருக்கிறது. அது பிரம்மம், அந்த வஸ்து, அது ஜோதி ஸ்வரூபம். அதுல குணமே இல்லை, நிர்குணம். அதுல விகாரம் இல்லை, நிர்விகாரம். எல்லா பதங்களும் வேதாந்தத்துல படிச்சோமா இல்லையா. இப்ப இந்த அம்மாக்கு என்ன வேலை வேதாந்தம் சொல்றது? ஏன் வியாசர் இப்படி எழுதிட்டாரு? இதெல்லாம் சொன்னா இது பேசிட்டா மக்களுக்கு பிடிக்காது. சார், நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சமயம் இருக்கு, இன்னும் நிறைய கிருஷ்ண கதை நிறைய இதை சொல்லிட்டு இருக்குல்ல, பிறந்தாரு இல்ல, பிறந்தாச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன? ஏன் இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க? வியாசருக்கு தெரியலையா எப்படி எழுதுறது? சரி, அவர் ஏதோ எழுதிட்டாரு, அதுக்கப்புறம் சுகருக்கு தெரியலையா, சூதருக்கு தெரியலையா, உங்களுக்கு தெரியலையா? நீங்க அதெல்லாம் சொல்றீங்க. வேற என்ன சொல்றேன்? செப்பி சிக்ஸ் ரோஜி லிப்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப என்ன கதை? அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ரூபம்? இது வச்சு நம்ம என்ன கிரகிக்கணும்? அந்த கிருஷ்ணன் எப்படி புரிஞ்சுக்கணும்? அது என்ன ஒரு காலத்துல பிறந்த ஒரு ரூபமா? அம்மா தேவகி அழகா இப்படி சொல்லி அதுக்கப்புறம் சத்தா மாத்திரமா சாலனம் நீ ராமரு தியாகராஜர் ராமரை பத்தி அந்த கரெக்டா சத்தா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், சுத்த சத்து சித்து ஆனந்தம், நிர்விசேஷம் நிரீகம். அதனால நீங்க சாட்சாத் அந்த விஷ்ணுவேத அத்தியாத்ம தீபமா இங்க பிறந்தீங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாகவதத்துக்கு ஒரு பேரு 4-5 பேர் சொல்லும் போது அதுல சாத்வத சம்ஹிதா, பாகவதம், அத்தியாத்ம தீபம்னு இது ஒரு பேரு. அத்தியாத்மிக மார்க்கத்துல முன்னு போறவங்களுக்கு காட்டுற வெளிச்சம். நீங்க அதுக்குதான் பிறந்தீங்க, இந்த அவதாரம் அதுக்காகத. இப்படி தேவகி அம்மா இதெல்லாம் பேசிட்டாங்க. 2 பேர் பேசினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தேவகி அம்மா திரும்பி கேம் டவுன் பேக் அர்ஜென்ட்டா என்ன விஷயம்னா,
பகவானே, நீ இந்த ரூபமெல்லாம் இப்படி எல்லாம் காட்டிட்டா கம்சனுக்கு புரியும். அவன் உடனே உன் மேல சண்டை ஒண்ணு ஏதாவது பண்ணுவான். அதெல்லாம் என்னால தாங்குற தைரியம் இல்லை எனக்கு. ஆல்ரெடி 6 குழந்தைகள் எனக்கு கையில இருந்து இழுத்திட்டு போயிட்டான். அதனால நீங்க இப்படி எல்லாம் சங்க சக்கர கதாபத்மம் வச்சுட்டு எதுக்கு ஐயா இப்படி எல்லாம் வந்தாரு அதுன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ற பகவானே, உபசம்ஹரா, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இருந்தா எனக்கு கூட கிட்ட வந்து முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சுன்னு தோண மாட்டேங்குது. அதனால நீங்க சாதாரணமான ஒரு குழந்தை போல ஆயிடு அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றான். 4 கை வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், லோகத்தை தெரிய வேண்டாம் சொல்லி ஒரு விஷயம் சொல்றான். லோகத்துல இந்த மாம்ச கண்ணுக்கு இந்த ரூபம் புரியாது. சொன்ன எவ்வளவு தெளிவா இருக்கான. இப்போ கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் திரும்பி அழுவான், புத்திர பிரேமா கொண்டு போறாரு, எல்லாம் ஆயிடுது. சரி, இங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பகவான் வந்து உடனே அம்மாவோட ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு கிடுகிடுன்னு நார்மல் ஆயிட்டாரு. நார்மலான அழகெல்லாம் குறைஞ்சிச்சு. என்ன சங்க சக்கர கதாபத்மம் 4 கை இல்ல தவிர அந்த நீலமேக சாமனா அப்படியே இருக்கான். அழகு அப்படியே இருக்கு. அலங்காரத்தினால அழகு வருதுன்னா அது அலங்காரம் இல்லை. அலங்காரம் இல்லை நம்ம வைக்கிறது. சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்மக்கு என்ன அலங்காரம், என்ன அழகு? எல்லா அழகுக்கு காரணமே அந்த அழகுதான். எல்லா வெளிச்சத்துக்கு காரணமே அந்த சூரியன் தான். அப்படி இருக்கும்போது அங்க அர்த்தம் இல்லை. ஸோ அப்படி அவரு அப்படியே அழகு. இப்போ சந்தோஷம் தேவகம்மாக்கு. அதுக்கப்புறம் பகவான் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்பதான் பிறந்தாரு, அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 2 பேரும் கேளுங்க. படுத்திட்டே பேசிட்டாரா, உட்கார்ந்து பேசிட்டாரா, அது கேட்க கூடாது, பேசிட்டாரு. நீங்க உங்களை கதை சொல்ற பாருங்க. நீங்க ஒரு ஜன்மத்திலோ ஒரு காலத்திலோ எப்போ ஸ்வயம்பூமனு அந்த காலத்துல வந்து நீங்க 2 பேரு தான் கிருஷ்ணி அண்ட் சுதபா அనే ஒரு ரிஷி. 2 பேரு ரொம்ப தபம் பண்ணி நானு வந்து உங்களுக்கு முன்னாடி பிரத்யட்சமாய் கேட்டா, என்ன வேணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்றீங்க, தட் டு வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். கஷ்டம் தானே. வைஃப் ஹஸ்பண்ட் 2 பேரும் சத்சங்கத்துக்கு வந்து கஷ்டம். சரி பரவாயில்லையே, ஏன் வரீங்க, என்ன தப்பம் பண்ணீங்களோ. அதனால நீங்க என்ன வேணும்னு கேட்ட, நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பகவானே நீங்க எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு கேட்டீங்க. போச்சு போ, உன்னை போல் குழந்தைன்னு ஏதோ கேட்டீங்க, என்னை போல் யாரும் இல்லை, நான் தான் வரணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன், உங்களுக்கு குழந்தையா பிறந்தேன். அப்புறம் அந்த சமயத்துல எனக்கு வந்து கிருஷ்ணி கர்ப்பகான்னு பேரும் வந்துச்சு, இந்த அம்மா கர்ப்பத்துல இருந்தால. அப்ப என்னமோ பண்ண ஆயிடுச்சாங்க. அந்த 2 பேரு நீங்க திரும்பி இன்னொரு காலத்தில் அதிதி கஷ்யபர்களா பிறந்தீங்க. அப்போ திரும்பி உங்களுக்கு குழந்தை வேணும் இல்ல, என்னோட அவசரம், நானே வந்து கிடுகிடுன்னா அப்போ பெரிய பையனாவே வந்துட்டேன். கொஞ்சம் உபநயனம் எல்லாம் பண்ணுற வயசுல வாமனனா வந்து என்னுடைய காரியத்தை சாதிச்சு நான் அங்க பண்ண பலி சக்கரவர்த்தி அந்த கதை எல்லாம் சரியா. இந்த 2 வாட்டி கூட என்னை பார்த்து கூட நீங்க 2 பேர் யாரும் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டோம், நான் சொன்னேன் இல்லையா நிறைய வாட்டி. அதனால நம்ம கேட்கலன்னா பகவான் கூட மோட்சம் தர மாட்டாரு. அவர் ஒரு நாளை கொடுப்பார். ஆமா கொடுப்பாரு, கையில கதை வச்சுட்டாரு, கொடுப்பார். வாயில கேட்கறதுக்கு வேற என்னென்னமோ கேட்டுட்டு இருப்பேன் லோகத்துல. அதனால்தான் பிரார்த்தனா பிரேயரு பகவான்கிட்ட கேட்கணும். அட்லீஸ்ட் என்ன கேட்கணும்னு, எனக்கு என்ன கேட்கணும்னு தெரிய மாட்டேங்குது பகவானே, நீ எனக்கு என்ன வேணுமோ நீ கூடனாவது கேட்கணும். கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தா எனக்கு விவேக வைராக்கிய ஞானங்களை கூடன்னு கேட்கணும். அது பிடிக்கும் பகவானுக்கு. ஆனா அது கேட்க மாட்டோமே. அவர் எதிர்பார்த்துட்டே இருப்பாரு. சார் இப்போ கேட்கல, அடுத்த ஜென்மத்துல கேட்பியா, அடுத்த ஜென்மத்துல கேட்பியா, ஒரு நாளைக்கு எப்போது வருவில்லை, எங்க போவே நீ, சுங்க சாப்பிட்டு தப்பாது, எங்க போய் வருவே.
அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இப்படி சொல்லி அந்த 2 பேரை நீங்க இப்போ தேவகி வசுதேவர்களுக்கு பிறந்தீங்க. இப்போ எனக்கு பூதேவிக்கு ஒரு காரியம் சாதிச்சு வைக்கணும் இங்க நான். கலியுகத்துல ஒரு பக்தர்களுக்கு நான் ஒரு அழகான சரித்திரம் கொடுத்துட்டு போகணும். அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம், ஆனா இப்ப என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும்? உங்களுக்கு புரியுது இல்லையா எப்படியோ? அழகா பகவான் வந்து युवां मां पुत्रभावेन ब्रह्मभावेन चासकृत् चिन्तयन्तो कृतस्नेहौ யாஸ்யேதே மத்கதிம் பராம். நீங்க 2 பேரும் என்ன வந்து புத்திரனாவும் பாருங்கோ, பிரம்மனாவும் பாருங்கோ. என்ன கதை? இங்கதான் ரொம்ப சூக்ஷ்மம் இருக்கு. நீங்க என்ன புத்திரனாவும் பார்த்துக்கோங்க, என்ன பிரம்மனாவும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டு என்ன அப்படியே சிந்திச்சுட்டு இருந்து என்ன கூட ரொம்ப ஸ்நேகமா இருங்கோ, பிரேமையோடு இருங்கோ. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரமகதி மோட்சம் நீங்க என்ன வந்து சேருவீங்க. இங்கதான் நமக்கு அட்வைஸ் என்ன தெரியுமா? புத்திரனாவும் பாவிச்சுக்கணும், பிரம்மனாவும் பாவிக்கணும்னு சொல்றாரு. எது மேல நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அது பிரம்மன்னு சொல்லி நினைச்சுக்கோ. நம்ம வீட்டுல பிறந்த நம்ம குழந்தைகளும் நமக்கு தான் பிறந்தாங்க, நம்ம தான் பேரு வச்சோம், நம்ம தான் வளர்த்துறோம். ஆனா பிரம்மஸ்வரூபம், எல்லாரும் பிரம்மஸ்வரூபம், எல்லாரும் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு பாவம் அதையும் மறக்க கூடாது. பாருங்க எவ்வளவு அழகான அட்வைஸ் கொடுத்தாரு பகவான். இருந்துட்டு அவங்க என்ன பண்ணணுமோ எந்த அளவுக்கு என்ன ஸ்நேகமா பிரேமையோட அப்படி எல்லாம் இருந்து அட்டாச்மெண்ட் வச்சுக்காரு, பிரேம பேர் சொல்லி. அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து அப்புறம் நீ என்ன மறந்துடுவே? அதுக்கு பேர் தான் அக்ஞானம், அதுக்கு பேர் தான் சம்சாரம், அதுக்கு பேர் தான் மிசரி, துக்கம், ஆல் மெஸ் அப்படின்னு கொடுத்தாரு அட்வைஸ். அதுக்கப்புறம் உடனே இவங்களுக்கு அந்த அந்த டீச்சிங், அந்த ஞானம் அதெல்லாம் போய் ஒரு மறுபடியும் பகவான் எதுவுமே சொல்லல, தோண வைக்கிறார் வசுதேவருக்கு. உடனே இந்த குழந்தைனை கூடையில வச்சுக்கிட்டு இப்போ இந்த ராத்திரி சமயத்திலேயே இங்க நின்று இதெல்லாம் உள்ள நின்று சொல்றது. சப்கான்சியஸ்லி த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கமிங் டு ஹிம். பகவான் நேரா சொல்லல. கொண்டு போய் கோகுலத்துல விட்டுட்டு அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைனை ராத்திரி சமயத்துல இங்க கொண்டு வரணும். மாயான்னா ஏதோ பண்ணிட்டான் மாயன். இது வசுதேவர் எப்படி பண்ண போறாரு? வசுதேவருக்கு கூட அந்த சக்திని பகவான பிரசாதிச்சாரு. லோகம் மொத்தத்தினி மாயினால தூங்க வச்சுட்டாரு. அப்பவே அந்த சமயத்திலேயே வசுதேவனுடைய கைகளுக்கு இருக்கிற அந்த சங்கிலி எல்லாம் ஊட்டி போச்சு. வாசல்ல இருக்கிற காவலுக்காரர்கள் எல்லாரும் தூங்குறாங்க. நைட் டியூட்டி ஒன்று தூங்கலாமா? நம்ம வாட்ச்மேன்ஸ் மாதிரி தூங்குறாங்க. அப்புறம் அர்த்தராத்திரி சமயம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ராத்திரிக்குள்ள இந்த வேலை முடிக்கணும். அப்போ வசுதேவர் கூட எங்க நின்று வந்துச்சு. கதவு எல்லாம் திறந்துச்சு தானாவே. ஒரு பையலும் முடிச்சிருக்கு, எல்லாம் தூங்குறான். நேரா ஒரு என்னமோ ரோபோ பொம்மை போல இவர் எல்லாம் இது பண்றாரு. ஆட்டோமேட்டிக்கா பண்றாரு எல்லாம். தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டாரு. தேவிக்கு கூட அழல. அப்போ அழனும் இல்லையா? கொழுந்துன்னு கொண்டு போன அழல. கொண்டு ராத்திரி மழை ஆரம்பமாயிடுச்சு. அந்த மழை ஆரம்பமாயிடுச்சு. யமுனா நதி தாண்டி போனாதான் கோகுலம். போறார் நேரா. அப்படி யமுனா வந்து மழை பெஞ்சு ஜலம் எல்லாம் வந்து ரொம்ப பொங்கி அப்படி எல்லாம் பிரவகிக்கிறது, வெள்ளம். இவர் அதெல்லாம் பார்க்கல, இறங்கிட்டார். இறங்கி போறாரு. தண்ணி இங்க வரைக்கும் தான் வருது தவிர இதுக்கு தாண்டி வரமாட்டேங்குது. ஆச்சரியம். தம் அத்புதம் பாலகம். அப்ப அதே ஆச்சரியமா இருந்து இதெல்லாம் ஆச்சரியமா இருக்காது என்ன? அதுதான் லீலா. அப்படி தலைமையில வச்சுக்கிட்டு போகும்போது மழை பெஞ்சிட்டே இருக்கு. சின்ன குழந்தை இப்பதான் பிறந்துச்சு, சளி பிடிக்கூடாது, தலையில நனையக்கூடாது. நம்ம ஆதிசேஷ பகவான் வந்து பின்னாடியே ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு கூடவே அப்படி எல்லாம் அவர் தலைகளை வச்சு குட்டி கிருஷ்ணன் மேல
தண்ணி படாமே பார்த்துக்கிட்டு வந்தார். இது வசுதேவருக்கு தெரியாது. அப்படி நேர கோகுலத்துல நந்த பாபா வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த குழந்தைని யசோதம்மா பக்கத்துல படுக்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தை அங்க யசோதம்மாவுக்கு தெரியல, கோகுலத்துல யாருக்கு தெரியல, எல்லாரும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அந்த கொஞ்சம் நேரத்துல போய் வரணும், எவ்வளவு தூரம் இருக்கோ என்னமோ, மழை ஒரு ஹர்டில் ஆப்ஸ்டிக்கல் கிடையாது. பகவத் காரியம்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே சக்சஸ் தான். அதனால போயிட்டு அந்த படுக்க இந்த பெண் குழந்தை கொண்டு வர இங்க கொண்டு வந்து உள்ள அங்க வச்சாரு. இவர் உள்ளக்கு வர ஜெயில அப்போதான் திரும்பி ஜெயில் கது முடிக்கிறது. அப்போதான் இவருக்கு திரும்பி ஆஸ் யூஸ்வலா கைக்கு காலுக்கு செங்கல் எல்லாம் வந்து மாட்டிக்கிறது. குழந்தை யசோத தேவகி பக்கத்துல படுக்க வச்சா தேவகி அம்மா வந்து ஒன்றும் தெரியாத போல நைட் என்னமோ ஒரு ட்ரீம் மாதிரி நடந்துச்சு எல்லாம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை பெண் குழந்தை குவா குவா குவான்னு அழ ஆரம்பிச்சது. என்னடா குவா குவான், எங்கே அவன், எங்க அந்த கம்சன் எங்க அனி கூலிருந்து கூப்பிட ஆரம்பிச்சது. குழந்தை கத்த ஆரம்பிச்ச உடனே அந்த காவலைக்காரன் எல்லாம் முடிச்சுக்கிட்டான். அரே குழந்தை விட இருந்துச்சுடா, அர்ஜென்ட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க, ராஜாவுக்கு தெரியணும். உடனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. கம்சன் இத எத்தனாவது கர்ப்பம் இப்போ, வெரி இம்பார்ட்டன்ட், 8வது கர்ப்பம். ஓடி வந்தான், தூக்கத்துல வந்து அப்படியே எழுந்திரிச்சு முடி சரி பண்ணிக்கல, ஒன்றும் பண்ணிக்கல, அவசரமா ஓடி வந்துட்டேன். எர்லி மார்னிங் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் இன்னும் இருட்டு, வடிகாலையில தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ வந்து பார்க்குறேன் கோபமா, பார்க்கும்போது பெண் குழந்தையா இருக்கு. தேவகி கெஞ்சி கேட்கிற, அண்ணா அண்ணா அண்ணா, இது பெண் குழந்தை அண்ணா, இது ஒன்றும் பண்ணாத ஒண்ணு பாரு. அப்போ 6 குழந்தைகளும் நான் உனக்கு கொடுத்துட்டேன், இது ஒன்னாவது விட்டு கொடு, பெண் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறான். ஆனா முதல்ல அவனுக்கு தோணிச்சு, கொஞ்சம் அவனு வேதாந்தம் பேசிட்டான், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இதை எவ்வளவு நாள் அப்படி இப்படின்னு சொல்லி இது செஞ்சா எனக்கு பாப்போம் வரும்னு திரும்பி ஃபீல் பண்றான். இல்லை அப்படி இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிட்டான் வாசலர். நாரதர் சொன்னது எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, திரும்பி பின்னாடி வந்துட்டான். இவன் டவுட்ஃபுல் மைண்ட், இவன் டவுட்ஃபுல் தாமஸ். அது திரும்பி பின்னாடி வந்துட்டு புடிங்கிட்டான் கையில இருந்து, காலு பிடிச்சி அழறான். தேவகி வசுதேவர் 2 பேரும். ஏன்னா அவங்களும் ஒன்றும் தெரியாத போல் பாருங்க, எல்லாம் அதான் மாயா. பகவான் அங்க அப்படி எல்லாம் காட்டிட்டார், இவங்களும் ஏதோ பேசிட்டாங்க ஆச்சே, ஆனா கதை நடக்கணும், அவதார லீல நடக்கணும், இதெல்லாம் அவதார ரகசியம். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு ஆஸ் யூஸ்வலா அது ஒரு ரெகுலர் பிளேஸ், அது என்ன கல்லு என்ன இடம் வெளியே கொண்டு போய் குழந்தை காலை வச்சு பிடிச்சிட்டு இப்படி மேல தூக்கி அடிக்க போறான். கையில இருக்கிற அந்த குழந்தை அப்படி சர்ன்னு ஆகாசத்துக்கு ராக்கெட் மாதிரி மேல போயிடுச்சு, நம்ம சந்திரயான் மாதிரி. ஆனா கண்ணுக்கு தெரியாத அளவு போல போய் அங்க என்னாச்சு தெரியுமா, ஜெய் ஜெய் மா, 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 மாதா துர்கா ஜெகஜனனி, மாதா ஜெகஜனனி, ஆதி பராசக்தி பரமேஸ்வரி, ஆதி பராசக்தி ஜெகஜனனி பரமேஸ்வரி, ஜெகஜனனி பரமேஸ்வரி, ஆதி பராசக்தி பாலயமம் அந்த ஸ்ரீ புவனேஸ்வரி பாலயமா. ஜெய் ஜெய் மா, 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 ஜெய் ஜெய் மா. அஷ்டபுஜாதேவி ஆகாசத்துல அம்பாள் நிக்கிறாங்க. கம்சனா ஒரு க்ஷணத்துக்கு அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்போ ஓ மூட,
நீங்க நினைக்கிறது ஒன்றும் நடக்காது. கொலை பண்றதுக்கு அந்த ஆசாமி அவர் ஆல்ரெடி அந்த கருப்பு பையனுக்கு பிறந்திருக்கான், வேற இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான், ஜாக்கிரதையா இரு. இவன் அப்படியே ஆணி கேட்டுட்டு இருக்கான், ஒண்ணும் பண்ண முடியல. இவங்களை ஏதாவது பண்ணனவனே இவங்க மேல அப்படி இப்படி எல்லாம் கை வச்சா திரும்பி கை உடச்சிடுவேன். நல்லா பயப்படுத்திட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான். அந்தர்தானமாய் போச்சு மாயாதேவி சக்தி. இவன் அப்புறம் வீட்டுக்கு வந்தா, சாப்பிடல, குளிக்கல, எதுவுமே பண்ண முடியல. அப்படி யோசிச்சுட்டு கொஞ்சம் மார்னிங் ஒரு 9-10 மணி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பல்லு தேய்க்காம, எதுவுமே ட்ரெஸ் பண்ணிக்காம, அர்ஜென்டா கேபினெட் கூப்பிடுறா, கேபினெட் மீட்டிங். அவங்க கிட்ட சொன்னா, நேற்றுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ காலையில இப்படி ஆயிடுச்சு, அந்த தேவி இப்படி பேசிட்டான், அப்படி சொல்லிட்டான்னு சொன்ன உடனே, ராஜா கவலைப்படாதுங்கோ சொல்லிட்டு இந்த பேட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, 14 பேர் ராட்சச கூட்டணி, அத கூட்டணி, அந்த கூட்டணி எல்லாம் அப்படிதான், கவலைப்படாதுங்க நாங்க இருக்கிறோம்னு சொல்லி ஒருத்தர் இது சீரியஸ் தான், ஜாகிரதை இருக்கணும், ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசி ராஜாக்கு தைரியம் கொடுத்துட்டு, நீங்க கவலைப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், இந்த நம்ம சத்ரு விஷ்ணு தானே, அந்த விஷ்ணு தான் இந்த ரூபம் எடுத்துக்கிட்டு ஏதோ குழந்தைய எங்கோ பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறான் நம்ம எல்லாரும் சம்ஹாரம் பண்றதுக்கு. அதனால அந்த விஷ்ணுவுடைய சக்தி எங்க இருக்கு, பிராமணருக்குள்ள இருக்கு, கோவுகளுக்கு இருக்கு, யக்னி யாகங்கள் செய்யற இடத்துல இருக்கு, தார்மிகளா இருக்கிறவங்க இடத்துல இருக்கு. அதனால உடனே ஆர்டர் பண்ணுங்கோ, கில் த பிராமணாஸ், டிஸ்ட்ராய் த யக்னம் யாகாஸ், நல்ல பசுமாடு எல்லாம் நாசனம், அது வளாம என்ன, யக்னோவை விஷ்ணு, அது யக்னந்தா விஷ்ணு பலம். அதனால இந்த தார்மிகர்கள் கொஞ்சம் நேரத்து நல்லதா பேசுறாங்க, இந்த தார்மிகர்களா இருக்கிற இவங்க எல்லாரும் இருக்கிற வரைக்கும் அந்த சனாதன தர்மம் பேசுறாங்க, அது அப்படி விஷ்ணுக்கு சக்தி இருக்கும் இதெல்லாம் சொல்லி. அதனால இப்ப என்ன பண்றோம், ஃபைனலா டெசிஷன் கால் த கில்லர் ஆஃப் தி சில்ட்ரன், பூத்தனர் கூப்பிடுங்க, எக்ஸ்பர்ட் இன் கில்லிங் த சில்ட்ரன். இங்க சுகர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, பாலஹந்திக, பாலகமாரி கிரகம், பாலகமாரின்னு குழந்தைகளை கொலை பண்ற கிரகம் இது, சரியா? அப்போ சொல்லி உடனே அந்த பூத்தனா ஸ்திரீ ராட்சசனை கூப்பிட்டுட்டு என்ன முடிவு தெரியுமா, இது எதுக்கு சந்தேகம், அந்த தேவத்தை என்ன சொல்லிச்சு, அவன் ஆல்ரெடி பிறந்துட்டான், வேற இடத்துல வளர்ந்துட்டு இருக்கிறான், அதனால அப்படின்னு சொன்னதுனால இப்போ எப்போ பிறந்தான், எவ்வளவு நாளா இருக்கும், என்ன கதை. அதனால 10 நாளுக்குள்ள பிறந்த எல்லா குழந்தை எங்க இருந்தா சரி எல்லாரையும் கொலை பண்ணுங்க அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டாங்க, பில் பாஸ் பண்ணிட்டாங்க. உடனே அந்த பூத்தனா கூப்பிட்டா போய் எல்லா இடத்துலும் குழந்தைகளை சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம கிருஷ்ணர் அங்க கோகுலத்துக்கு போய் சேர்ந்தாச்சு இல்ல, இது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும். கோகுலத்துல காலையில தான் எல்லாருக்கும் யூஸ்வல் 4:30 கிராமத்துல எழுந்துக்குவாங்க இல்லையா, புதா கோடியெல்லாம் கூவிச்சு எல்லாம் ஆயிடுத்து, அதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சு. அந்த சமயத்துல இப்பதான் யசோதம்மாக்கு அப்படி தட்டும்போது குழந்தை இருக்கிற பிரசவிச்சது கூட தெரியல, பிரசவிச்சதுன்னா ராத்திரி பிரசவிச்சது அந்த பெண் குழந்தை, அது அப்படியே ஒரு ஸ்புருகை இல்லாம அன்கான்சியஸா படுத்திருக்கு. அது பெண் குழந்தை ஆண் குழந்தை கூட பார்க்கல, அந்த டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்க இல்ல அந்த காலத்துல, ஒரு ஸ்திரீ பார்த்திருக்கணும். எதுவுமே எல்லாம் இருக்கு தெரியல, யாரும் சாதாரணமா அப்படி ஆயிருக்கு. ஆனா நந்த பாபா வீட்டுல குழந்தை பிறந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போயிடுதா,
நந்த கோகுலம் எல்லாம் ஒரே ஜெயகோஷம், ஒரே ஆனந்தம், ஒரே கொண்டாட்டம். எல்லாரும் கோலம் போடுறாங்க, தோரணம் கட்டுறாங்க, எல்லாம் டெக்கரேஷன் பண்றாங்க. எல்லாரும் அந்த ஆனந்தத்தோட அங்க குழந்தை பிறந்தாச்சுன்னு தான் தெரியும். அது கிருஷ்ணன் ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், இவங்களுக்கு யாருக்கு தெரியாது. எல்லாம் பாப்போம் படிக்காத இந்த கிராம மக்கள் மாடு மேய்க்கிறவங்க தானே. ஆனா நந்த பாப்பா அந்த ஊருக்கு ராஜாவா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டாங்க. நம்ம நந்த பாப்பாவுக்கு வாரசர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரே கொண்டாட்டம். சின்ன 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 படம் பேசி கண்ணானி பாபா, சின்ன சின்ன கண்ணானி பாபா, மணி கண்ணானி பாபா, வர்ண வர்ண உடை உடுத்தி கண்ணானி பாபா, வர்ண வர்ண உடை உடுத்தி கண்ணானி பாபா, மணி வண்ணானி பாபா, மணி வண்ணானி பாபா, சின்ன சின்ன கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமலக்கண்ணாவும் தெரியும் காட்சியெல்லாம் கமலக்கண்ணாவும் காலமெல்லாம் முன்னருளை வேண்டுகிறோம் நீ பாபா, காலமெல்லாம் முன்னருளை வேண்டுகிறோம் நீ பாபா, கண்ணானி பாபா, கண்ணானி கண்ணானி பாபா, கண்ணானி பாபா, நீ வா வா வா. கிருஷ்ணச்சந்திர பகவான் கி ஜெய். கோகுலத்துல ஒரே கொண்டாட்டம், ஆனந்தம். என்ன சாட்சாத் பரபிரம்ம அவதாரம் எடுத்துக்கிட்டு அங்க ஆவிர்வவிச்சது அந்த நந்தபாபா வீட்டுல. அதுக்கப்புறம் எல்லாரும் லைனா வந்து நிக்கிறாங்க காலையில விஷ் பண்றதுக்கு, கிஃப்ட்ஸ் எல்லாம் பகுமதி பிரசன்டேஷன் கொடுக்கறது, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு 10 நாள் கூட ஆகல, ஒரு மாசத்துக்குள்ளாவது பேரு வைக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் இனிமே இங்க இருந்து தொடங்கிறது கிருஷ்ண லீல. கிருஷ்ண அவதாரம் ஆயிடுது. இந்த மாதிரி கிருஷ்ண லீல எல்லாம் இன்னைக்கு கேட்க முடியுமா? அந்த முதல் லீல என்னது ஜஸ்ட் அப்படி டச் பண்ணிட்டு விட்டுடுவேன். அதோடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சத் சங்கத்தின் 6 நாள் 5 நாள் கூட ஆயிடுச்சோ இல்லையோ கரெக்டா தெரியல, 10 நாளுக்குள்ள எல்லாம் அந்த பூத்தனை அங்கெங்க எல்லாம் எங்கெங்க சம்ஹாரம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இங்க கோகுலத்துக்கு வந்துட்டான். தெரிஞ்சுக்கிட்டா இங்க யாரோ ஒரு அழகான ப்ளூ பாய் இருக்குன்னு இவனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல். ஆனா கீழே இறங்கி வரணும்னு அந்த பயங்கரமான ஆகார ரூபம் ராட்சசியா வரக்கூடாது, யாரு கண்ணுல படக்கூடாது. அதனால அங்க வந்து அழகா ஒரு கோபி போல மாறிட்டான். எப்படி பண்ணா அலங்காரம் கோபி மாதிரி ஆயிட்டான்னா மகாலட்சுமி போல் இருக்கான்றார் சுகர். ராட்சசி போய் மகாலட்சுமி உபமானம் கொடுக்கலாமான்னா ஏன் கொடுக்க கூடாது? அந்த மகாவிஷ்ணுடைய வக்ஷஸ்தலத்து மேல மகாலட்சுமி இருக்க. இப்போ இந்த ஸ்ரீ விஷ்ணு நாராயணனே சின்ன கிருஷ்ணனா இருந்து அந்த பூத்தனாவுடைய மார்புல வந்து அதே ஹிருதயத்துல வந்து பால் குடிக்க போறாரு. அப்ப அந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும்? அது எவ்வளவு ராட்சசா இருக்கட்டும், பகவானு கையில பகவான் வந்து பால் குடிக்கிறாரு, மடியில படுக்க வச்சுக்கிறான், இப்படி எல்லாம். அதனால மகாலட்சுமி போல் அலங்காரம் பண்ணிட்டு வந்த எல்லாரும் கோகுலத்துல யாரோ புதுசா வராங்க, பக்கத்து கிராமத்துல வந்து இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு அலங்காரம் தானே. எத்தனோ பேர் வருவாங்க. அந்த யசோதா நந்தபாப்பா வீடு வந்து எவ்வளோ பெரிய வீடு, எத்தனோ பேரு, எத்தனோ மாடுகள் வரது போறது, எத்தனோ வேலை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க.
ஆல்ரெடி அங்க பலராமன் இன்னொரு பையனு பிறந்திருக்கான் குழந்தை, கொஞ்சம் தான் ஏஜ் டிஃபரன்ஸ். அப்போ அவனை பார்த்துக்கணும், அவனை பார்க்கறதுக்கு வருவாங்க, எல்லாம் பிஸியா இருப்பாங்க யசோதம்மா. அப்போ அந்த சமயத்துல யாரோ அதான் ஒரு கோபிகை கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு வந்தா, குழந்தை கிருஷ்ண பேர் வைக்கலன்னு குழந்தை பார்க்கறதுக்கு வரான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டான். வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யசோதம்மா. இது அப்படி இப்படி பார்த்து யாரும் இல்லாத சமயத்துல அஹ், குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி மார்புல எல்லாம் விஷம் பூசிக்கிட்டு ஓகே அங்க வந்து அப்படி குழந்தைய தூக்கிட்டான். அது கிட்ட வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த புள்ளி சின்ன கிருஷ்ணன் வந்து கண்ணு மூடிக்கிட்டான். என்ன இந்த கோர பாப்பி குழந்தைகள் எல்லாரும் சம்ஹாரம் பண்றவர் அவன் பார்க்க பிடிக்கல. என்ன அவர் நேர பார்த்தாச்சுன்னா முக்தி ஏற்படும். அதனால அப்படிப்பட்ட தர்ஷனம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்ல எதுக்கு கண்ணு மூடிட்டாரு இப்போ பயந்தான்னா, அப்படி இல்லப்பா அவருக்கு வந்து இது விஷம் பூசிக்கிட்டு வரானே, இந்த விஷம் சாப்பிடுறது பழக்கம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கைலாசத்துக்கு போய் சிவனு கேட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு, சிவ சிவ அந்த விஷம் குடிக்கிறது எப்படி உனக்கு பழக்கம் இருக்குல்ல எனக்கு சொல்லப்பா, எனக்கு தெரியாது சொல்லி ஒரு லெசன் படிச்சுக்கிட்டு வந்தாராம் அந்த கொஞ்ச நேரத்துல. அதனால கண்ணு மூடிட்டா. இப்படி வியாக்கியாதர்கள் பல விதமா எது கண்ணு மூடிட்டார் மூடி அப்படி எது கண்ணு திறந்திருந்தா அவளும் தூக்க மாட்டான். தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாதான் எடுத்துக்குவான். இல்ல கத்திட்டா அழுந்தா தொடர்ந்து அப்புறம் எல்லாரும் வருவான், ஏன் அழுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இப்படி கம்னு இருக்கான். அந்த அம்மா தூக்கிட்டு நல்ல அழகா ஒரு பக்கத்துல போய் மடியில உட்கார வச்சுக்கிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாக்கு பால் குடிக்க ஆரம்பிச்சு. பால் குடி பகவான் வந்து பால் குடிக்கிறார், உயிரு கூட எடுக்கிற அளவுக்கு வந்து அந்த மர்மஸ்தானம் இல்லையே அப்படி இருக்கிற கடைசியில தாங்க முடியாம முஞ்ச என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டான். கத்தம் ஆரம்பிச்ச இப்ப எல்லாரும் வருவான்னு சொல்லிட்டு அந்த வலி தாங்க முடியாம அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட சேர்ந்து தான் ராட்சச ரூபமா வெளியில கொண்டு போய் ராட்சச ரூபம் மாறி ஆகாசத்துல அப்படியே பறந்து போயிட்டான். அப்புறம் இங்க ஒரே சப்தமா இருக்கு, என்னமோ கத்து அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து குழந்தை காணும். அப்போ எல்லாரும் அட ஆரம்பிச்சுட்டாங்க, குழந்தை காணும் தேடுறாங்க அங்கிங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல எங்கோ தடான்னு உளுந்த சவுண்ட் வந்துச்சு. பூதனுடைய சரீரம் அவ்வளவு பெருசு, இங்க வர்ணிக்கிறார். அவ்வளவு பெரிய சரீரம், கருப்ப மலை போல இருக்கு. அதுக்கப்புறம் உயிரோ எடுத்துட்டார். பூதனான்னா அகங்காரம். பகவான் அந்த அகங்காரத்தை எடுத்துட்டாருன்னா இந்த ஜீவனுக்கு விடுதலை. அதனால அகங்காரத்தை விட்டு கொடுக்கறது தான் பக்தி. அதுக்குதான் இந்த பூத்தன கதை. சோ அப்போ இப்படி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தான் தேடி வராங்க. பார்த்தா மலை போல இருக்கு இந்த சரீரம். ஐயோ குழந்தைங்கன்னு தேடுறாங்க. ஒரு பெரிய கருப்பு மலை மேல தகதகதகனே மிழுக்குமணி ஷைனிங் ஆகிற ஒரு ப்ளூ சஃபைர் மாதிரி நம்ம நீலமேகசாம குட்டி கிருஷ்ணா அங்கெங்கோ அந்த மார்பு மேல படுத்துருக்குங்க, விளையாடுறதுங்க பயம் இல்லாம. அப்படியோ பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வாங்க குழந்தை அங்க இருக்க, எப்படி இருக்கிறது அங்கே இருடா கண்ணா மூவ் பண்ற. அவனுக்கு தெரியாது, ஒண்ணும் தெரியாத போல இருப்பான், தெரியாது அவனுக்கு பேச்சு தெரியுமா? 10 நாள் கூட ஆகலையே, உளுந்துருமே எல்லாரும் பார்த்து எப்படியோ பெரிய ஏணி கொண்டு வந்து எப்படி ஏறி மொத்தத்துல குழந்தை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்பா அம்மா என்ன திஷ்டி பட்டுச்சோ இன்னைக்கு குழந்தைகன்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து 5 வகையான திஷ்டி எடுக்கிறாங்க. குழந்தை முதல்ல வீட்டுக்குள்ள கொண்டு போங்க. இந்த ராட்சஸ் விஷயம் அப்புறம் நந்தபாப்பா இது நடக்கும்போது நந்தபாப்பா இல்லைங்க, அவர் கம்சருக்கு சுங்கம் கட்டுறதுக்காக அங்க போயிட்டு வரும்போது வசுதேவர் சொன்னாரு, என்னமோ அபிஷேகனும் தெரியுது, நீ சீக்கிரமா
கிராமத்து கிளம்புன்னு சொன்னாரு. அவர் சொன்னது போல இங்க நடந்துச்சு. இங்க உலகம் ஊரெல்லாம் ஒரே அமக்கலமா இருக்கு. இப்போ கொண்டு போய் என்ன பண்றாங்க தெரியுமா? இதோட நிறுத்துகிறோம். பசு சின்ன குட்டி பசுமாடுன்னு கொண்டு வந்து திருப்பி வச்சு அந்த வால் வச்சு கிருஷ்ணனுக்கு திஷ்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமூத்திரம் வச்சுட்டு அவனுக்கு தலைமையில போட்டு குளிப்பாட்டின போல் எல்லாம் செஞ்சு, அப்புறம் கோடைய காலு மண்ணெல்லாம் எடுத்துட்டு விபூதி வச்சுட்டு ரக்ஷ 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 ரக்ஷ. அப்புறம் வந்து அந்த சாணி எடுத்துட்டு அதையும் கூட எங்க பூசணும் எல்லாம் பூசிட்டு, யாருக்கு அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் பரமாத்மாவுக்கு அமாயக ஜனங்கள், அதனால அவருக்கு திஷ்டி குழந்தை பிரேமம். பகவான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா கோகுலத்துல பல வருஷங்கள் இருப்பாரு. 10வது வருஷம் வர்றதுக்கு அப்புறம் திரும்பி பறந்து போயிடுவார். இன்னைக்கு அந்த கிருஷ்ண ஜனனம் இந்த முதல். இனிமேலதான் எல்லா பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ் தான். ஏன்னா ராட்சஸ் மேல ராட்சசன், அப்புறம் ஒரு சகடாசுரனும் பகாசுரனும் காக்காசுரனும் தேனுகாசுரன் ஊராசுரன் அசுரனும் அசுரன் அசுரன் எல்லாம் வந்து கடைசியில கம்சாசுரவதம் அது நடக்கும். அங்க போவார். அற்புதமா அந்த கதையில இவ்வளவு நாள் அந்த 10வது ஸ்கந்தம் படிச்சாவே, கிருஷ்ண கதை கேட்டாவே மனசு அப்படி ஸ்தப்தமாய். அதனாலதான் இந்த தசமஸ்கந்தத்தின் பாகவத்துல நிருத்த ஸ்கந்தம், அதுக்கப்புறம் இந்த முக்தி ஸ்கந்தம். பாகவதம் அற்புதமான இப்படிப்பட்ட கிருஷ்ணலீல நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இந்த கிருஷ்ண ஸ்மரணம், கிருஷ்ண கதை, கிருஷ்ண நாமம் கீர்த்தனம் பண்ணி நம்ம எல்லோரும் தன்யர்கள் ஆகிட்டோம். இந்த பகவானுடைய கிருபை நம்ம எல்லாரும் மேல நல்ல புழுந்து வருஷிக்கிறது. இல்லைன்னா இது கேட்கிற பாக்கியம் வராது. அந்த பகவான் கிருப்பனை நம்ம கவனிச்சு அது நம்ம இன்னும் அதுக்கு பாத்திரமா இருக்குமா, நம்ம எப்படி பகவானுக்கு அர்ப்பணம் ஆகணும், சமர்ப்பிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்ம எல்லாரும் நிர்ணயம் பண்ணி இந்த சத்சங்கத்தை முடிவு செய்யறோம். ஓமானந்தம் 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 சச்சிதானந்தம் ஓமானந்தம் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் ஓமானந்தம் ஆத்மானந்தம் ஓமானந்தம் கிருஷ்ணானந்தம் ஓமானந்தம் கிருஷ்ணானந்தம் ஓமானந்தம் ஆத்மானந்தம் ஓமானந்தம் அமிர்தானந்தம். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.